இந்த இடத்துல தான் ஆட்டோ மேல ஒருத்தன் விழுந்தான். பைக்ல வந்தவ ஏதோ எங்க இருந்து தான் பேக் எடுத்தான். அங்க இருந்து தான் கட்டை எடுத்து ஹெல்மெட்ல அடிச்சது. ஹெல்மெட் கண்ணாடி கூட எங்கேயோ உடைஞ்சு விழுந்தது. வெண்ணிலா, உடைஞ்ச ஹெல்மெட்ல இருந்து விழுந்த கண்ணாடி துண்டு. இது போதும், வீட்டுக்கு போலாம் வாங்க. இன்ஸ்பெக்டர், வெண்ணிலா எந்த டிராமாவும் பண்ணல. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மை. தெரிஞ்சிருச்சோ? பணத்தை இவ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கையும் களவுமா நல்லா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமும் இவ சொல்றது உண்மைன்னா எப்படி மாறி? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் மாறி? என்ன இது? ஹெல்மெட் போட்டுட்டு இருந்த ஆள வெண்ணிலா அடிக்கும் போது ஹெல்மெட் கண்ணாடி ஒரு பக்கம் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல? ஆமா. அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டு தான் இது. இந்த கண்ணாடி துண்ட சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நான் எடுத்தேன். இந்த கண்ணாடி துண்டு அங்க கிடைச்சதுன்னா அப்போ வெண்ணிலா சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தம்? ஆஹா, மாறி ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்திருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மாப்பிள மாட்டிக்கிட்டான். என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே கிடந்த ஏதோ ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துட்டு வந்து இது அந்த இடத்துல கிடந்தது, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னா எப்படிமா நம்புறது? இந்த கண்ணாடி துண்டை வச்சு இவ பணத்தை திருடலன்னு சொல்ல முடியுமா? ஆமாமா, ரோட்ல எவ்வளவோ கண்ணாடி துண்டுகள் கிடக்கும். இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு மேட்ச் ஆகுற ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சா வெண்ணிலா பணத்தை எடுக்கல, அவ சொன்னது உண்மைதான்னு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ற மாதிரி? இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு சொந்தமான அந்த ஹெல்மெட் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாதிரி? அந்த ஹெல்மெட் இங்கதான் இருக்கு. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன்.
இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு சொந்தமான ஹெல்மெட் இதுதான். போச்சு. ஏதோ உடைஞ்ச கண்ணாடி துண்டை எடுத்துட்டு வந்து இது ஹெல்மெட்டோடதுன்னு நீ சொன்னா அத எப்படி நம்புறது? ஆமா ஆமா, அதை எப்படி நம்ப முடியும்? மேடம் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த கண்ணாடி பீஸ் இந்த ஹெல்மெட்டோட தாங்கிறத எப்படி நிரூபிக்கிறது? இப்ப பாருங்க. ஐயோ, கரெக்டா ஒட்டிக்கிச்சு. மாறி, பாத்தீங்களா? கச்சிதமா மேட்ச் ஆகுதா? இந்த கண்ணாடி பீஸ் வேற ஒரு ஹெல்மெட்டோடதுன்னா இந்த ஹெல்மெட்டுக்கு இப்படி கச்சிதமா பொருந்துமா? இல்ல கண்ணாடியை இப்படி கச்சிதமா உடைக்கதான் முடியுமா? கிராமத்துல இருந்து வந்துட்டு என்ன பாடுபடுத்துது பாருங்க. வெண்ணிலா சொல்றத வச்சு பாக்கும்போது பைக்ல வந்து ஆட்டோல இருந்து பணத்தை எடுத்துட்டு போனவன் போட்டிருந்த ஹெல்மெட் இதுதான். அப்போ இந்த ஹெல்மெட்டுக்கு சொந்தக்காரன் தான் பணத்தை திருடி இருக்கணும். அவன் வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கான். மாட்டிக்கிட்டானா? அது வேற யாரும் இல்ல, இதோ இந்த அரவிந்த் தான். மாறி, மாறி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அரவிந்தும் சூர்யா மாதிரி இந்த கம்பெனிக்கு முதலாளி தான். இவன் மேலேயே நீ பழி போடுற? அவன் ஆபீஸ் பணத்தை அவனே திருடுவானா? அதானே, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கா இருந்தது. ஆனா கடைசியா சொன்னது மட்டும் சரியில்லை மாதிரி. சொந்த பணத்தை யாராவது திருடுவாங்களா? சொல்ல ப்ரோ, இவங்க எதுக்காக என் மேல இப்படி பழிய போறாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நான் அந்த பணத்தை எடுக்கல ப்ரோ. ஹஸ்பண்ட் சார், எனக்கு பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உடைஞ்சு போன இந்த ஹெல்மெட் அந்த பேக்கோட பதட்டமா அவர் வீட்டுக்குள்ள வந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். அரவிந்த், உண்மை சொல்லு. ஆட்டோல இருந்து பணத்தை எடுத்தது நீதானா? ப்ரோ இல்ல ப்ரோ, இந்த ஹெல்மெட் வீட்ல தான் ப்ரோ கீழே விழுந்து உடைஞ்சது. அதுவும் உடைஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது ப்ரோ. இல்ல, அரவிந்த் பொய் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் கையில இந்த பேக வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தத நான் பார்த்தேன். இல்ல, ஐயோ, இவ கண்ணுல மட்டும் இதெல்லாம் எப்படி மாட்டுதுன்னு தெரியலையே. மாறி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரவிந்த் கையில ஒரு பேக்கோட வந்தான் அப்படின்னு சொல்ற. அப்புறம் எப்படி இந்த பேக இவ வீட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு வந்தாரு? கரெக்ட். இதுக்கு முதல்ல பதில சொல்லு மாறி. அது எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரவிந்த் அந்த பேக் எடுத்துட்டு வந்தத நான் பார்த்தேன். இல்ல, இல்லவே இல்ல ப்ரோ. அவங்க பொய் சொல்றாங்க ப்ரோ. சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை வெளில வந்துடும். நான் வர வைக்கிறேன். லாக்அப் தானா?
இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். பொறி உருண்டை எங்க போகுது? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வாடா வாடா செல்லம்மா. வா 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 பாத்து. ஹாசினி, மாறி பொய் சொல்ல மாட்டா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. அது நீங்க சொல்றது உண்மையா இருந்தா குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. மாறி சொல்றது பொய், நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு. ஹாசினி, ஏன் தயங்குறீங்க? நீங்க பணத்தை எடுக்கலன்னா, நீங்க சொல்றது உண்மைனா அப்ப நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க. அது பொறி உருண்டை இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு தெரியாம போச்சு. இப்படி லாக் பண்ணிட்டாளே. நீங்க சொல்றது உண்மைன்னு நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ப்ரோ, சாரி ப்ரோ. மாறி சொன்னதெல்லாம் உண்மைதான். வெண்ணிலா கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தது நான் தான் ப்ரோ. ராஸ்கல். நினைச்சேன் இவன் பொண்டாட்டி தாசனா இருக்கும் பொழுதே அப்ரூவர் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அப்ரூவர் ஆயிட்டானே. இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சுத்தம். ம். பாருங்க சிஸ்டர், வாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், அரவிந்த் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேரு. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா இன்ஸ்பெக்டர், கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். அவரை விட்டுருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரியே வேசப்படுற பாருங்க சிஸ்டர். ஓகே, நீங்களே இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் வரேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க சார். ம், போங்க. டேய் அரவிந்த், ஐயோ சிஸ்டர் ருத்ரதாட்டம் ஆட போகுது. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லுடா சிஸ்டர், வேண்டாம். ஏன் இப்படி பண்ண? பாவம் சிஸ்டர். மா, சொல்றீங்க விடுங்கம்மா. இல்லையா? சொல்லுடா. அட பாவி, உன்னை எவ்வளவு நம்பின, இப்படி பண்ணிட்டியடா பாவி, படு பாவி. என்ன மா, ஒரு காரியத்தை ப்ளீஸ் பண்ண? மா, விடுங்கம்மா. நான் சூர்யா மாதிரி முகத்துல எப்படிடா முழிப்பேன்? உன்னை போய் நம்பலனே, என்ன சொல்லணும்? உனக்கு பணம் வேணும்னா இதோ என் மகன் சூர்யா கிட்ட கேட்டிருந்தா அவன் கொடுத்துக்க மாட்டானா? அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் மானத்தை வாங்குற? பாவி, படுபாவி, ஏன்டா அப்படி பண்ண?
அப்படி அம்மா, பண்ண? அம்மா, சொல்லுடா, என்னை மன்னிச்சிடுங்க, ஏன் இப்படி விடுங்கம்மா. பண்ண? ஏன் இப்படி அம்மா. பண்ண? விடுங்க இல்லப்பா, உன்னை வளர்த்த மாதிரி தானே இவனையும் நான் வளர்த்தேன். இவனோட புத்தி மட்டும் ஏன்பா இப்படி போகுது? ஏண்டா ஏன்? கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியடா பாவி பாவி படுபாவி. மன்னிச்சிடுங்கம்மா. விடுங்கம்மா ப்ளீஸ்மா விடுங்கன்னு சொல்றேன்ல. டேய் அரவிந்த் உள்ள போ. போடா போய் தொலை. வெண்ணிலா அவன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன சார் நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு. நான் தப்பு பண்ணல. பணத்தை திருடலன்னு நிரூபிச்சதுக்கு மேடம்க்கும் உங்களுக்கும் தான் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மேடம். நமக்குள்ள எதுக்கு நன்றி சாரி எல்லாம்? நடந்த எதையும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். நீங்க போய் சந்தோஷமா வேலைய பாருங்க. சரிங்க மேடம் வரேன் சார். சரிங்க. வா. மாரி வா. வாமா உள்ள போலாம். பர்ஃபார்மன்ஸ் பின்னிடுச்சே. இப்படி ஆயிடுச்சே. அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பிளான் பண்ணா அந்த மாறி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. ச்சே, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டா. டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். மாறிக்கிட்ட தோத்து போறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இல்ல சிஸ்டர், ஏற்கனவே பல தடவை இது மாதிரி நடந்திருக்குல்ல. அதுல இதுவும் ஒண்ணுன்னு நம்ம கணக்கு வச்சுட்டு போக வேண்டியதா சிஸ்டர். கணக்குல வச்சுக்கிட்டே போனா அத திருப்பி கொடுக்க வேண்டாம். குடுக்கணும் தான், ஆனா அதுக்கான நேரம் காலம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி வரலையே சிஸ்டர். அதனால தான் கண்டினியூஸா பல்பு வாங்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஆமா, சூர்யா அவங்க அப்பாவை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சிஸ்டர், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சிஸ்டர். அந்த ஆளு சூர்யா கிட்ட உண்மையை சொல்றதுக்குள்ள அந்த ஆளோட கதைய முடிக்கணும். அப்படி பண்ணல நம்ம கதை முடிஞ்சிரும் போல இருக்கு. சிஸ்டர், எனக்கு என்னவோ சூர்யா அந்த டூப்ளிகேட் ஸ்ரீஜா வீட்ல தான் நம்ம மாம்சம் வச்சிருப்பானோன்னு ஒரு டவுட் இருக்குது சிஸ்டர். டவுட்லயே இருக்காத, சீக்கிரமா போய் அதை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணு. கன்ஃபார்ம் பண்றேன், இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். ஸ்ரீஜா, நான் வெளில கிளம்புறேன். குழந்தை தூங்க வச்சிட்டு இருக்க, நீங்க சும்மா கதவை சாத்திட்டு போங்க. சரி சரி. நான் அப்புறமா தாள் போட்டுக்கிறேன். அந்த நர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்களா? காலையிலே வந்துட்டு போயிட்டாங்கங்க. இனிமே ஈவினிங் தான் வருவாங்க. ஓகே ஓகே. நம்மள நம்பி சூர்யா சாரும் மாரி மேடமும் பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்கம்மா. அதை நாம சரியா பாத்துக்கணும்ல, அதான் கேட்டேன். ஹாய் தினேஷ். சார் வாங்க சார். வாங்க சார். எப்போ வந்தீங்க? வெளியே கிளம்பிட்டீங்களா? நான் மட்டும் தான் வெளியில கிளம்புறேன் சார். ஸ்ரீஜா வீட்ல தான் இருப்பா. மாமா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க. உள்ள வாங்க மேடம். உள்ள வாங்க. நர்ஸ் கரெக்டா வராங்களா? வராங்க. காலையில மாலையில 2 வேளையும் தவறாம வந்து பாத்துட்டு போறாங்க. ஸ்ரீஜா, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா. மாமா நீங்க சீக்கிரம் கண் முழிக்கணும். அதுக்காக நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் நீங்க கண் முழிக்கணும் மாமா. நீங்க கண் முழிச்சு வாய் திறந்து பேசினாதான் எங்க குழந்தைய பத்தின உண்மை எங்களுக்கு தெரிய வரும். குழந்தைய பத்தின உண்மை மட்டும் இல்ல, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருங்கிற உண்மையும் தெரிய வரும்பா. எல்லாத்துக்கும் காரணம் தாரா அத்தை தான்.
ஆனா ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொன்னா அவரை நம்ப மாட்டாரு மாமா. நீங்க கண் முழிச்சு உண்மையை சொல்லுங்க. அப்பதான் தாரா அத்தையோட உண்மையான முகம் என்னன்னு ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிய வரும். அதுக்காகவாவது சீக்கிரம் கண் முழிங்க மாமா. யாரால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்புப்பா. ஆமா மாமா, உங்களை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க மாமா. மாறி போலாமா? ஆமா காஃபி எடுத்துக்கோங்க. சார், இல்ல வேண்டாங்க. எங்க சந்தோஷத்துக்காகவாவது நீங்க 2 பேரும் காஃபி எடுத்துக்கோங்க. எங்களால உங்களுக்கு தான் சிரமம். சிரமம்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு ஸ்ரீராமருக்கு அனில் உதவி பண்ண மாதிரி எங்களால முடிஞ்சது இதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். சந்தேகப்படுற மாதிரி வீட்டு பக்கம் யாராவது நடமாடுறாங்களா? உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியுதா? அப்படி யாரும் நடமாடுற மாதிரி தெரியலையே சார். அப்படி ஏதாவது நடமாட்டம் தெரிஞ்சா உங்களுக்கு சின்னதா டவுட் வந்தா கூட எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்றோம். சரிங்களா? அம்மா, குழந்தை எங்க? தூங்குறா. சரி, மாமாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கவலையே படாதீங்க. நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறோம். சரி போலாமா? நாங்க வரேங்க. வாங்க சார், வாங்க மேடம். சூர்யா அவங்க அப்பாவை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பான்? சங்கரபாண்டி சந்தேகப்படுற மாதிரி அந்த ஸ்ரீஜா வீட்ல தான் அவங்க அப்பாவை மறைச்சு வச்சிருப்பானோ?